முன்னாள் அமைச்சரும் என்றென்றைக்கும் நம்முடைய தோழராக விளங்கக்கூடிய தோழர் விஸ்வநாதன் அவர்களும் இங்கே வாழ்த்துறை வழங்கிவிட்டு ஒரு மாநில முதலமைச்சர் எப்பொழுதுமே இருப்பதை அங்கீகரிப்பது, அதோடு ஒத்துழைப்பது என்று இருக்கிற நிலையில் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளையும் அதனுடைய வரலாற்றையும் ஓரளவு தெரிந்தவர் என்ற முறையில் என்னுடைய நெடுநாள் நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஒரு போராளியை போல இங்கே பேசிவிட்டு விடைபெற்று சென்றிருக்கிறார். அவருக்கு நம்முடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடியும் கிரண் பேடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வகுக்கின்ற சதி திட்டங்களால் இன்றைக்கு ஒரு மாநிலத்துடைய சிறிய எல்லைக்குள் மாநில முதலமைச்சராக போற்றப்பட வேண்டிய நாராயணசாமி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தின் அரசியல் சட்ட அமைப்பின் அடி ஆதாரங்களை காப்பாற்றுகிற ஒரு போராளியாக போராடுகிறார் என்பதையும் இந்த கூட்டத்திலே நாம் ஒரு பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கும் நம்முடைய நன்றி. தோழர்கள் ஏவி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர், தோழர் எஸ்பி குமார் சிவகுமார் முன்னாள் அமைச்சர், அமைப்பாளர், திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புதுச்சேரி வடக்கு பிரிவினுடைய செயலாளர், இரா சிவா எம்எல்ஏ அமைப்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி தெற்கு பகுதியினுடைய பொறுப்பாளர், தோழர் தேவ பொழிலன் முதன்மை செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ராஜாங்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் பிரிவின் புதுச்சேரி பிரதேச பகுதி செயலாளர், தோழர்கள் ராமமூர்த்தி, நாரா கலைநாதன், வி.எஸ். அபிஷேகம், கீதநாதன், தோழர் சேது செல்வம், தோழர் தினேஷ் பொன்னையா, தோழர் வாசுபையா மாநில பொருளாளர், தோழர் டி தனராமன் மாநில நிர்வாக குழு, தோழியர் சரளா, மணியழகன் ஆகிய அத்தனை பேருக்கும் வந்துள்ள சான்றோர்கள், பெரியோர்கள், தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தினத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தந்தமைக்காக தோழர் சலீம் அவர்களுக்கும் அந்த புதுச்சேரி மாநில குழுவுக்கும் அவரோடு இணைந்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த விழாவை நடத்துவதில் பங்கெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பினை கொடுத்தமைக்காகவும் பாராட்டுகிறேன். நான் நீண்ட நேரம் பேசுவதற்கு இயலாத உடல்நிலையே இருக்கிறேன். காலையிலே 7:10 மணிக்கு புறப்பட்டு இங்கே 10 மணிக்கு வந்து சேர்ந்தோம். பிறகு தோழர்கள் பலரும் பல கட்சியினரும் பேசுவதற்குள்ள உரிமையை பறிக்கக்கூடாது என்ற முறையில் ஒவ்வொருவரும் பேசியிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். பாண்டிச்சேரியின் போராட்ட வரலாறு என்ன லட்சிய முழக்கங்களை எழுப்பியதோ அந்த லட்சிய முழக்கங்கள் எங்களது முன்னோடிகளால் தோழர் வாசுபையா போன்றவருடைய தலைமையிலே ஆயுதமேந்தியும் போராடியது, காந்திய வழியிலும் போராடியது. எனவே இந்த போராட்டங்கள் கற்பித்த அந்த உன்னதமான லட்சியங்களை இம்மியும் இழக்காமல் பாதுகாக்கவே இந்த சமர் கற்பதற்காக உள்ளது. டெல்லியிலே தங்களுக்கு பெரும்பான்மை அளித்து விட்டது. அவர்களுடைய விளையாட்டுகளை பூராவும் நீங்கள் பாருங்கள். இந்தியாவுடைய முதலமைச்சர் பொறுப்பாக தன் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிட்டது என்ற காரணத்தால்
அவருக்கு கிடைத்தது என்பதை விட நம்மிடையே அந்த தேர்தலுக்கு முன்னால் 1914 நாம் ஓரணியில் திரளாமல் விட்டதன் விளைவாக அவர்கள் இடைவெளியிலே புகுந்த வேலி விரிந்த மனத்துக்குள்ளே நுழைந்த பேர் சொல்ல விரும்பாத ஒரு விலங்காக இன்றைக்கு டெல்லியில் மோடி தேறியிருக்கிறார். எனவே இவரது மக்கள் ஆதரவால் பெற்ற வெற்றி அல்ல. அவர் வெற்றி பெற்ற மறு வாரமே சுதந்திர போராட்ட இயக்க காலத்தின் போது நிறுவப்பட்டது 5 ஆண்டு திட்டக்குழு. 5 ஆண்டு திட்டக்குழு என்பது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு குடியரசுத் தலைவர் என்று 1950 ஜனவரி 26 அன்று அறிவிக்கப்பட்ட பிறகு நியமிக்கப்பட்டது அல்ல 5 ஆண்டு திட்டக்குழு. திரிபுரா மாநாட்டில் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அவர்கள் வெற்றி பெற்ற உடனேயே அவர் ஒரு 5 ஆண்டு திட்டக்குழுவை நியமித்து இந்தியாவில் பன்முகத்தன்மை இருக்கிறது, பல மொழிகள் பேசப்படுகிறது, மாநிலங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது பொருளாதார துறையில். இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசினுடைய சின்னமாக ஒரு சக்கரம் போட்டிருக்கிறது, அது அசோக சக்கரம். அசோகன் தலைமையை எந்த ஊரை தலைமை வைத்து நடத்தினான்? பாட்னா. இப்பொழுது அது பெயர் பாட்னா. வெள்ளைக்காரர் எப்பொழுதுமே சென்னை, தமிழகம், தமிழ்நாடு என்று சொல்வதற்கு பதிலாக எப்படி மெட்ராஸ், சாட்ராஸ், தூத்துக்குடி என்று அவன் வாய்க்குள் வருவதாக சொல்லை போடுவானோ அதே போல் பாட்னாவை பாடலிபுத்திரம் என்று இருந்த நகரம்தான் இன்றைய பாட்னா. அங்குதான் அசோக சக்கரவர்த்தி யமுனை கரை, கங்கை கரத்து வருகிற தண்ணீர் கரையிலே அரசமைத்து இந்தியா முழுமையில் மாட்டான். கலிங்கத்து போரிலே உயிரினம் கொல்லப்படுவதைக் கண்டு மனம் மாறி தன் வாழையை கல்லிலே அடித்து உடைத்து எரிந்துவிட்டு நான் இந்த நாளில் இருந்து புத்தர் வழியில் நடப்பேன், கொல்லாமை என்னுடைய முதல் கொள்கை, மனித உயிரை மனிதனால் கொடுக்க முடியாத ஒன்று மனித உயிர், கொடுக்க முடியாத ஒன்றை இன்றைக்கு போர், நாடுகளுக்கிடையே போர் என்று கிளப்பி கலிங்கத்து போராக நடத்தி 10,000 வீரர்களை அநியாயமாக கொன்றளித்த கொடூரமான காட்சியை பார்த்து சகிக்காமல் அவன் புத்தன் வழியிலே நடப்பதாக சொன்னான். உடனடியாக தன் மகள் யசோதாவை இலங்கைக்கு புத்த மத கருத்துக்களை பரப்புவதற்காக 100 யானைகள், ஆயிரக்கணக்கான தெலுங்கான, ஆந்திர மாநிலத்தில் சேர்ந்த, ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் அவருக்கு வேலை செய்வதற்காக, துணையாக இருப்பதற்காக அனுப்பி வைத்தார். படையெடுத்து போகவில்லை, புதிய செய்தியை சொல்வதற்கு போனார்கள். இனிமேல் யுத்தம் கூடாது, போரற்ற உலகம் வேண்டும், அதற்காக என் மகளை தூதாக அனுப்புகிறேன் என்று அனுப்பினார். அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே புத்த மத பிரச்சாரம் செய்தார். உலகம் முழுமையிலும் அந்த புத்த மதம் வரும். சித்தார்த்தர், கௌதம புத்தர் என்று மாறிய உடனே பலரும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் காணப்படுகிற சிரமங்களை எல்லாம் பார்த்து தன் மனைவியையும் பையன் ராகுலன் அவனையும் துறந்து விட்டு இரவோடு இரவாக காட்டுக்குள்ளே ஓடிவிட்டார். இந்த துக்கத்தை சகிக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. ஏன் பிச்சை எடுக்கிறார்கள்? ஏன் கையேந்துகிறார்கள்? ஏன் ஒருவர் கொள்கிறார்கள்? ஏன் வட்டி வாங்குகிறார்கள்? ஏன் இந்த சொத்துக்களை குவிக்கிறார்கள்? பிறகு யாகங்கள் நடத்துகிறோம், யோகங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி பலியிடுகிறார். ஆடுகளை, மாடுகளை பலியிடுகிறார். எனவே இவை அனைத்தும் கைவிடப்பட வேண்டும் என்று சித்தார்த்தர் சொன்னதற்கு காரணம், இதையெல்லாம் கண்டு அவர் கலங்கி போய் மனைவியையும் குழந்தையும் பெற்றவர்களையும் விட்டு காட்டுக்குள்ளே ஓடி போனார் என்று சொல்லுவது தவறான செய்தி. மனதிலே குறித்துக் கொள்ளுங்கள்.
9 மொழிகள் கற்றவர் ராகுல சாங்கர்த்தியாயன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே அவர் சேருவதற்கு முன்பு சாமியாராக திபேத்துக்கு போனார். அவர் திபேத்துக்கு போகிற போது அவருக்கு வயது 14. திபேத்துக்கு வெறும் கால்நடையோடு போகிறார், செருப்பு கூட போட்டுக் கொள்ளாமல். இருந்தால் விடாப்பிடியாக அந்த 14 வயது இளமைத்த திறனோடு ராகுல சாங்கர்த்தியாயன் அவர்கள் பலரையும் கேட்டு விசாரித்துக் கொண்டே திபேத்துக்கு போகிறார். அங்கே நூற்றுக்கணக்கான குகைகள் இருப்பதை பார்க்கிறார் தன்னுடைய 16வது வயதில். அந்த குகைகள் அத்தனையிலுமே சாமியார்கள் இருக்கிறார். அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு சாப்பாடு எங்கிருந்து வருகிறது, அங்கே விளைவிப்பதற்கு எந்த பயிரும் வராது, பனிக்கட்டி படர்ந்த பகுதி. எனவே இதில் எப்படி இந்த சாமியார்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு சாமியாரை பிடித்து அவருடைய சீடராக மாறி பாலி மொழியிலே பாடங்களை கற்கிறார். அப்பொழுது இந்த குகைகளுக்கு உள்ளே போகுவதற்குள்ள வாய்ப்பை பெறுகிறார். உள்ளே போனால் மாட்டுத்தோல், மர பட்டை இவைகளில் எழுதப்பட்ட நூல்கள் ஆயிரக்கணக்கிலே அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16 வயது இளைஞருக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். மாலை 6 மணி ஆகிற பொழுது அந்த சாமியார்கள் வெளியே வந்து அந்த குகைக்கு வாசலில் உட்கார்கிறார். அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு செடி முளைக்கிறது. இப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுதும் நான் சொல்வது கதையல்ல, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற பூமியினுடைய வரலாறு. ராகுல சாங்கர்த்தியாயன், இது என்ன செடி, நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே வெளிச்சம் போடுகிறது. அந்த வெளிச்சத்திலே தானே நீங்கள் ஏதோ தோல் மரப்பட்டை இதுக்கு இதெல்லாம் படிக்கிறீர்கள், எனக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்கிறார். தம்பி, நீ முழுக்க படிக்கலாம், முள்ளையும் போகலாம், ஆராய்ச்சி செய்யலாம். இவையெல்லாம் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை. 6000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை. இதிலே நாங்கள் இங்கே சாமியாராக வந்து தங்கியிருக்கிறோம். எங்களுக்கு உணவு எங்களுக்கே நாங்கள் தயாரித்துக் கொள்கிறோம், எளிமையான உணவு. அது பசியும் பட்டினியும் எங்களுக்கு இல்லை. இதை கேள்விப்பட்டுவிட்டு திரும்பி வருகிறார் பேராசிரியர் ராகுல சாங்கர்த்தியாயன். அவரை பற்றி நூல் இருக்கிறது, LCBH நிறுவனத்தில் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அவர் இந்த அற்புதமான காட்சியை கண்டு ஒரு 2 ஆண்டுகள் அங்கே தங்கி நிறைய படித்துவிட்டு புத்த மத நம்பிக்கையோடு சாமியாராகவே அவர் திரும்பி வருகிறார். இப்போதுள்ள கல்கத்தா நகரம், அந்த நகரத்திலே உள்ள பழைய புத்தகங்களை இருக்கிற நூலகங்களில் போய் புத்தகங்கள், பத்திரிகைகள் இவைகளை வாங்கி அவர் படித்து வருகிறார். ஒரு இடத்திலே இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்று. அந்த புத்தகத்தை படித்த உடனே அவர் நினைக்கிறார், நான் படிக்காத ஒரு நூலாக இது இருக்கிறது. அங்கே போன 6000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்படவில்லை, இது 200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், சுருக்கமாகத்தான் பேசப் போகிறேன். ஒரு வரலாற்றினுடைய இலக்கிய வரலாறு, அதனுடைய உண்மை வரலாறு, கற்பனையாக வர்ணிக்கப்படுகிற வரலாறு என்று பல போக்கிலே நடைபெறும். ஆனால் பேராசிரியர் ராகுல சாங்கர்த்தியாயன் 16வது வயதிலே திரும்பி கல்கத்தாவில் ஒரு புத்தக கடையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை என்ற சின்ன புத்தகத்தை வாங்கி ஆங்கிலத்திலே படிக்கிறார். அவர் ஆங்கிலத்திலே படிக்கிற அந்த நூலை மொழிபெயர்த்தவர் விவேகானந்தருடைய அண்ணன் பூரிதரநாத். அவர் அப்பொழுதே கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக ஆகியிருக்கிறார். விவேகானந்தர் ஆன்மீகவாதியாக மாறுகிறார். விவேகானந்தருடைய அண்ணன் பொதுவுடைமைவாதியாக மாறுகிறார். அவர் அந்த ஆங்கிலத்தில் இருப்பதை
மேற்கு வங்க மொழியிலும் மொழிபெயர்க்கிறார். தமிழ்நாட்டில் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை முதலாக தமிழில் மொழிபெயர்த்தவர் தந்தை பெரியார் இயக்கத்தில் இருந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர். எனவே அதை அச்சிட்டு வெளியிடுகிறார். அச்சகத்தினுடைய உரிமையாளராக இருந்த பெரியாருடைய அண்ணன். அவர்கள் இங்கே பகுத்தறிவு சமதர்ம இயக்கம் என்ற ஒன்றை தொடங்குகிறார்கள். மீனவர் சமுதாயத்திலே பிறந்த சிந்தனை செப்பி சிங்காரவேலர் அந்த மகாநாட்டுக்கு தலைமை வைக்க அழைக்கப்படுகிறார். அவர் ஒருவராக தன்னந்தனியாக ஏகலைவன் மாதிரி பொதுவுடைமை இயக்கத்தை பல தொழிற்சங்கங்களை சென்னை மாநகரிலே உருவாக்கி வைத்தார். சென்னை மாநகரிலே அப்பொழுது டிராம் போடப்படுகிறது. டிராம் தொழிலாளர்கள் அத்தனை பேருமே ஏஐடியூசியிலே செல்கிறார். 1920க்கு பின்பு அமைக்கப்பட்ட காலத்தில். எனவே இங்கே பெரியார் சமதர்ம இயக்கத்தை இயக்குவதற்கு சிங்காரவேலர், தோழர் ஜீவா, தந்தை பெரியார் 3 பேரும் பகுத்தறிவு சமதர்ம கட்சி என்ற ஒன்றை தொடங்கினார். அதனுடைய தலைவர் தந்தை பெரியார், பொதுச் செயலாளர் தோழர் ஜீவா, அதனுடைய ஆலோசகர் கௌரவ தலைவர் சிங்காரவேலர். அப்பொழுதுதான் தெருவாக மாஸ்கோவுக்கு சோவியத் யூனியனுக்கு போய்விட்டு திரும்பி இருக்கிறார். 1930 1930 பெரியார் இங்கே திரும்பி வந்து இந்த கட்சியையும் சிங்காரவேலர் துணையோடு ஜீவாவின் துணையோடு தொடக்கி மேடைகளிலே புதிய வழிமுறைகளை கடைபிடிக்கிறார். தலைமை வைப்பார், மேடையை உட்காருவார், இவர் 1 மணி நேரம் பேசுவார், யாரும் கேள்வி கேட்கலாம். அதே போல யாருக்காவது குழந்தைகள் பிறந்திருந்தால் மேடையை கொடுக்கலாம், அவர்களுக்கு பெயர் வைக்கலாம். திருமணம் கூட 4 பேர் தலைமை வைத்து சடங்குகள், சாத்திரங்கள், புனித நேரங்கள், காலம், கோலம் என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது கூட நம்முடைய திருமண அழைப்புகளிலே அதை அச்சிடுகிறார்கள். யாருக்கும் தெரியாமல் போய்விடும் என்பதால் பிராக்கெட் போட்டு 37வது பேருந்தில் வந்து இங்கே இறங்கவும் என்று போகிறார். ஆக அவன் சொல்லுகிற அந்த நல்ல சுப முகூர்த்த வேலை இருக்கிறது அல்லவா, அந்த முகூர்த்த வேலை என்பது அவனுக்கே தெரியாது. ஆகவேதான் பேருந்து நிலையத்தை போட்டு அங்கே வந்து சேர்க்கவும், அங்கே உள்ள கல்யாண மண்டபத்துக்கு வரவும் 4 பேர் தலைமை வைத்து கல்யாணத்தை நடத்துவார்கள். அவர் சொன்னபடி அவர் நடத்திய அந்த கல்யாணம் செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது. இந்தியாவிலே அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்று இருந்தது கொல்கத்தாவிலிருந்து முதலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டிருந்தது. திருமணமான 2 பேர் அவர்களது கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? கல்யாண மேடையிலே நெருப்பு மூட்டி இருப்பார். அது யாகசாலை. அதிலே 2 பேர் உட்கார்ந்து சமஸ்கிருதத்திலே வடமொழியில் ஓதுவார். அவர்கள் ஓதுவது உண்மையிலேயே திருமண வாழ்த்துறை தானா அல்லது இரங்கல் உரையா என்பது யாருக்கும் தெரியாது. முதலாக அதை கண்டுபிடித்தவர் பன்மொழி புலவர் மறைமலையடிகள். ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறார். அங்கே ஒரு இளம் பையன் வந்து அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு தெரிந்தது இரங்கல் உரை. அவனுக்கே அது மங்கள சூத்திரம் அல்ல என்பது தெரியாது. உடனே அவர் எழுந்து மறைமலை அடிகளுக்கு, அட பயரே, இது சாவு விடுறடா, இது திருமணம் தான், ஒழுங்கு அதை தெரிஞ்சா சொல்லல எதிரா அப்படின்னு சொல்லி கராட்டா பண்ணி பிறகு அது சுயமரியாதை திருமணமாக மாறி. இந்த 4 பேர் திருமணம் என்பது பழையபடி அது நீடிக்க வேண்டும், சட்டப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக பெரியார் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டே இருந்தார். நீதிபதிகள் மறக்கவே அதற்கு அனுமதி தரவே இல்லை. பெரியார் நடத்தி வந்த அந்த இயக்கத்தினுடைய சார்பிலே தான் புத்தூசி குருசாமி
அவர் அன்றாட அரசியலை குத்தூசி போட்டு இழுத்து மாதிரி உள்ளே குடலை உறிஞ்சி அந்த தானியம் என்ன தானியம் இருக்கிறது, அது நல்ல தானியமா கெட்ட தானியமா என்று குத்தூசி என்று அந்த ஒரு பகுதியை வைத்து விடுதலை இயக்கத்தில் எழுதி வந்தார். அவருக்கு பிறந்த முதல் மகளுக்கு பெரியாரை தூக்கி என் மகளுக்கு பேர் வைங்க ரஷ்யான்னு பேர் வச்சார். எல்லாரும் கை தட்டினாங்க. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க பெரியாரை பின்பற்ற முடியும், கை தட்டினாங்க. எனவே அன்று முதல் ரஷ்யான்னு போன உடனே பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போனால் ரஷ்யாவா என்ன ஒரு நாட்டினுடைய பெயர் வச்சிருக்கிற உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது என்றார். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்றதுக்காகவே ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார். குருசாமியுடைய மகள் ரஷ்யா இப்பொழுது உயிருடன் இருக்கிறார். அதிகமாக யாரும் அவரை நேர்ந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பிறகு அடுத்த வேலைகளில் எல்லாம் போகிற போது ஒவ்வொரு பையனுக்கும் மாஸ்கோ, ஸ்டாலின், லெனின் என்று வரிசையாக சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய பலர் பெயர்களை வைத்து சொல்லிக்கொண்டே வந்தார். திண்டுக்கல் கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒருவர் ஒரு சீட்டு அனுப்பி, என்ன நீங்கள் மாஸ்கோ, ரஷ்யா, லெனின் என்றெல்லாம் போடுகிறீர்கள், என்ன இப்படி நாடுகளின் பெயரை அந்நியர்களின் பெயரை வைப்பது பொருத்தமா தமிழ்நாட்டுக்கு என்று கேட்டார். பெரியார் எப்பொழுதுமே அடுக்கு மொழியிலோ மேடைக்கென்று ஒரு நடையிலோ பேசுகிறவர் அல்ல. வீட்டிலே என்ன பேசுவோமோ அந்த நடையிலே மேடைக்கலையை பயன்படுத்தாதவர் பெரியார். ஆனால் கிராமத்து மக்களுக்கும் புரிய வேண்டும் என்ற முறையில் அவர் வாதாடுகிற முறையினால் பலரையும் தீவிரவாதிகளாக மாற்றி வந்தார், தீவிர சிந்தனையாளர்களாக பகுத்தாளர்களாக ஆக்கி வந்தார். அந்த திண்டுக்கல் கூட்டத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த தோழர் ஏ. பாலசுப்ரமணியம் அவருடைய தந்தை டெப்டி கலெக்டராக இருந்தார், ஆர்டிஓ. எனவே அவர் தலைமையிலேயே பெரியார் பேசினார். அவர் ஒரு பகுத்தறிவாளர், பிராமணர் தான், ஆனால் ஒரு முழு பகுத்தறிவாளராக இருந்தார். இந்த சீட்டு எழுதி கொடுத்த தம்பி யார்ப்பா, அதுல பேரே இல்லையேனார். யாராவது அது எழுதி கொடுத்த தம்பி இருந்தா எந்திரி அப்படின்னார். அந்த ஆள் எந்திரிச்சான். ஆமா, என் பேர் எழுதல, என் பேர் பழனி அப்படின்னா. அது ஒரு குன்று பாறையாச்சே, அதை எப்படிப்பா அவனுக்கு பேர் வச்சாங்க? அதை விட ஒரு பெரிய நகரத்து பேரை வைப்பதில் என்ன தப்புன்னார். கூட்டமே கைதட்டி சிரித்தது என்பதெல்லாம் வரலாறு. நான் இப்படி பெரியார் வரலாறு, ராகுல சாமிருத்தியாயின் வரலாறு என்று சொல்வதற்கு உள்ள காரணம், வரலாறு என்பது பல ஆறுகள் பல பெருக்கெடுத்து சிற்றாறுகள் ஒவ்வொன்றும் ஓடி வந்து கங்கையிலே கலப்பது போல், யமுனையில் கலப்பது போல், அந்த நதிகள் கிளை நதிகள் அத்தனையும் பெருநதியோடு கலக்க, பெருநதியோடு சிறுநதியாய் பெருக்கெடுத்து ஊற்று பெருக்கினால் வழி வந்து சேர்ந்த சிற்றாறுகளால் பெரும் பேராறாக மாறி எல்லாம் எங்கே செல்கின்றன? கடலை நோக்கி செல்கின்றன. அதே போல் இந்த மார்க்சியம் என்ற ஒன்று சிற்றாரசியல் பலவும் கடந்து முன்னோடிகளால் உருவாக்கப்பட்டு அவை அத்தனை கங்கை, காவேரி, யமுனா, பிரம்மபுத்திரா என்ற அத்தனையும் கலந்து கடைசியில் வங்காள கடலுக்குள்ளே கல்கத்தா, ஹவுரா இடையே நுழைவது போல் எல்லாமே இப்போது நம்மோடு வாழ்ந்து வரக்கூடிய கவியரசர் வைரமுத்து அவர்கள் நான் எழுதிய புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதுவதற்கு முன்னால் எழுதிய பாடல் ஒன்றை அவர் எழுதியிருந்தார். நான் அவரை அணிந்துரையாக உங்கள் பாடலையே போட்டுக் கொள்ளட்டுமா என்றேன். நானும் ஒரு சிற்றாறுதான், நானும் அந்த பெரும் நதியிலே கடைசி சங்கமத்திலே மார்க்சியம் என்ற அந்த மகா சமுத்திரத்திலே வந்து கலக்க வேண்டியதான். அத்தனை நீரோடைகளும் இடையிலே எனக்கும் பஞ்சமில்லை என்று எழுதினார். நீங்கள் அதையும் படித்து பாருங்கள். மார்க்சிய சிந்தனை என்ற புத்தகத்தினுடைய சிறு நூல், அதனுடைய அணிந்துரையிலே அது இருக்கும். இன்று
திடீரென இந்தியா முழுமையிலுமே, நான் தோழர்கள் சொல்வது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள், நான் என்னையும் உட்படுத்தி சொல்கிறேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் குற்றவாளியாக ஒப்புக்கொண்டு பேசுகிறேன். இந்த வகுப்புவாதம் என்ற கருநாகம் என்றைக்கு காந்தியடிகள் இந்த தேசப்பிதாவை 1948 ஜனவரி 30 கும்பிடும் கரத்தோடு பிரார்த்தனை கூட்டத்திலே நின்று உன்னை விட அதிகமான ராம பக்தியோடு பஜனைக்கு புறப்பட்டு வந்தவரை நடந்து வருகிற வழியிலே குறுக்கே தடுத்து நிறுத்தி நேராக துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொன்றானோ, அன்றே இந்திய நாட்டுக்குள் போராடி பெற்ற லட்சிய போராட்டங்கள், எழுப்பப்பட்ட வீர முழக்கங்கள், இவை அத்தனையும் இந்த கருநாகம் தீண்டப் போகிறது. இந்தியாவினுடைய அடிப்படை லட்சியங்கள் அத்தனையும் பேர் இருக்க போகிறது. மதத்தின் பெயரால், மனு தர்மத்தின் பெயரால் வர்ணாசிர தர்மம் என்பது 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டது. அந்த மனு தர்மம் என்ற புத்தகம் எங்கேயும் நமக்கு எந்த கடையிலும் கிடைக்காது. நம்முடைய உயர்நிலை கல்லூரியிலோ கல்லூரிகளிலோ நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே போய் மனு தர்மம் இருக்கிறதா, அந்த புத்தகம் இருந்தால் தமிழில் இருந்தால் கொடுங்கள், தயவுசெய்து நான் படிக்க வருகிறேன் என்று அதுவும் தரமாட்டோம், தமிழில் தரமாட்டோம். அது ஊராவும் வடமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே தான் அவர்களுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டது என்று நினைக்கிறார். ஆனால் மனு தர்மம் என்ன சொல்கிறது? நெத்தியில ஒருத்தன் பிறந்தான், தோல்ல ஒருத்தன் பிறந்தான், நெஞ்சில ஒருத்தன் பிறந்தான், காலில் ஒருத்தன் பிறந்தான், எதுவும் இல்லாம எப்படியோ பிறந்தான். சொன்னது பூராவும் பார்த்தா பெரியார் தான் அவருடைய வழக்கமா சொன்னார். அப்படி பார்க்க போனா தாயின் உறுப்பின் வழியாக ஒழுங்காக பிறந்த ஒருவன் இந்த தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவன் மட்டும்தான். மற்றவெல்லாம் எல்லாமே வழிதேவனி பிறந்திருக்கிறான், பிறக்காத இடவழியாக பிறந்திருக்கிறான். எனவே அவன் இந்த சமுதாயத்துக்கே சம்பந்தம் இல்லை. நெத்தி வழியா இப்ப யாரையாவது பிறக்க சொல்றாங்க. இந்து பரிசரவாசாலை இருக்கிறது, காசி பல்கலைக்கழகம். இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது ஹைதராபாத்தில் பல்கலைக்கழகம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் சொல்லவே வேண்டாம், ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இந்தியாவிலே. அவர்கள் இயேசுநாதர் இறந்த மறுவருடமே இங்கே வந்து தங்கினார். சென்னையிலே உள்ள தாமஸ் மவுண்ட், அந்த தாமஸ் டவுட்டிங் தாமஸ் என்று சொல்வார்கள். 12 சீடர்களுள் சந்தேகப்படுகிற சீடர். அவர் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். எப்படி வந்தார், எந்த படையில் வந்தார், அவர் என்ன மொழியில் பேச வந்தார்? எனவே 12 சீடர்களுள் ஒருவராக வந்த அவர் ராமேஸ்வரத்தில் இறங்கி வழியாக சென்னையிலே வந்து மீனவர்கள் மத்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவர் மத மாற்றம் செய்கிறார், நம்முடைய இந்து மதத்துக்கு ஆபத்து செய்கிறார் என்று செயின்ட் தாமஸை வெட்டி கொன்றார். அவருடைய உடல் சென்னை மாநகரில் தாமஸ் மவுண்ட் என்று இருக்குமாறே இருக்கிறது குன்று. அதிலே ஒரு உடல் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். அவருடைய வரலாற்று சிறு நூலும் இருக்கிறது. அவர் வெட்டி கொல்லப்பட்டவர். டி நோக்லி என்பவர் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பொழுது ராமநாதபுரம் மகாராஜா குடும்பத்திலிருந்து சிலரை, குறிப்பாக ஒரு இளம் பெண் தன் கணவரை இழந்தவுடன் அவரை வெறுக்கட்டையை வைத்து தீ கொடுத்து போகிறார். அப்பொழுது அந்த கலெக்டராக நியமிக்கப்பட்டிருந்த வெள்ளைக்காரன் நேராக குதிரையோடு வந்து அந்த சிறையிலே வைத்து அந்த பெண்ணை உயிரோடு கொள்வது கொலை குற்றம், உங்கள் அனைவரையும் நான் கைது செய்வேன் என்று தடுத்தான். அந்த பெண்ணை கட்டி போட்டிருந்தார்கள். அந்த கைகள் கால்களை எல்லாம் கழட்டி விட்டார். அந்த பெண் பாளையங்கோட்டைக்கு கொண்டு போய் விட்டு விட்டார். பாளையங்கோட்டையை பாதிரியார்கள் அவர் நம்ம பிள்ளையை படிக்க வைத்து ஆசிரியாக ஆக்கி பாதிரியாகவும் ஆக்கிவிட்டார். பிரீச்சர்.
எனவே ராமநாதபுரம் மன்னர் வீட்டிலேயே ஒருவனை கிறிஸ்தவனாக்கி விட்டாரே, எனவே இந்த ஆளை நாம் தொடர்ந்து விட்டால் ரொம்ப ஆபத்து என்றுதான் அங்கிருந்து புறத்தை எடுத்து வந்திருக்கிறார்கள் டி நோப்லி என்ற ஒரு பாதிரியார். அவர் தேவகோட்டை வரை முடித்ததால் அங்கே இன்றைக்கும் அவர் பெயரால் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. வந்தவுடனே ஒரு பெரிய முரண்பாடு வருகிறது. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராட வேண்டிய எல்லா கட்சியினரும், முஸ்லிம் லீக், இந்திய தேசிய காங்கிரஸ் 1919 தான் மகாத்மா காந்தியினுடைய தலைமை வருகிறது. அதற்கு முன்பு இருந்த பாலகன் காதரகன், லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அவர்களுக்கு முந்தைய தாதா நவரோஜி மிக பொருளாதார நிபுணர். இந்தியா ஏழ்மைப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை தாதா நவரோஜி தான் எழுதினார். எனவே இவைகள் அனைத்தையும் எடுத்தவர்கள் ஒரு பள்ளிக்கூடங்கள், அனாதை ஆசிரமங்களை தொடங்கினார். எனவே அங்கே ஜாதி வேறுபாடு இல்லை, ஆணும் படிக்கலாம், பெண்ணும் படிக்கலாம், ஜாதியினர் படிக்கலாம். எனவே தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு கதவு திறக்கப்பட்டது என்று அங்கே நுழைத்தார். அந்த அனாதை ஆசிரமங்களிலே படித்தார். அப்பொழுதுதான் சென்னையிலே கவர்னராக இருந்த, அநேகமாக உங்கள் அனைவருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அங்கே மவுண்ட் ரோடிலேயே இருக்கக்கூடிய காஸ்மோபாலிட்டன் கிளப் என்ற ஒரு கட்டிடம் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அது ஒரு கிளப். அதை உண்டாக்கியவர் அப்பொழுது ஆளுநராக இருந்த ஒரு வெள்ளைக்கார கவர்னர். அவர் கூப்பிட்டு கேட்டால், பிராமணர்கள் தான் அப்பொழுது அதிகமான வக்கீல்கள், நீதிபதிகளாகவும் இருந்தார்கள், ஓர் 2 வெள்ளைக்காரர்கள் பிராமணர்கள். அவர் கேட்டார், நீ கும்பிடுகிற சாமியை நான் கும்பிடுவதே இல்லை, நீ சாப்பிடாத மாட்டு மாமிசத்தையே சாப்பிடுகிறவன் நான், எனக்கு அதுதான் மிக முக்கியமான உணவு, பன்றிக்கறியையும் நிறைய சாப்பிடுவோம், இது எங்கள் மேல் நாட்டு வழக்கம். ஆனால் உன் சாமியோடு என் சாமி சேருவதில்லை, உன் உணவு பழக்கம் என்னோடு சேருவதில்லை. ஆனால் என்னை வந்து கையை பிடித்து குலுக்குகிறார். அந்த தாழ்த்தப்பட்ட சகோதரன் பிஎல் படித்திருக்கிறார், சிந்தனை சிற்பி செய்யாதீர்கள் போன்றவர்கள். ஆனால் அவர்கள் கையை தொடமாட்டேன் என்கிறார். நீதிமன்றத்தில் வாதாடுகிற பொழுது எதிர்கட்சிக்கும் இந்த அரசாங்கத்துக்காகவும் வாதாடுகிறவர், குற்றவாளிக்காக வாதாடுகிறவர் 2 தரப்பு இருக்கிறது அல்லவா? அவ்வாறு ஒரு குற்றவாளிக்காக வாதாடுகிற வழக்கறிஞர் சொன்னதை மறுக்கும் போது, மை லேர்னட் பிரதர், என்னுடன் படித்த மரியாதைக்குரிய என் சகோதரர் சொன்ன கருத்தை நான் மறுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த பிராமண உயர் சமூகத்தில் இருந்தவர்கள் எதிர்த்து வாதாடுகிறவன், தாழ்த்தப்பட்டவன், மீனவர் குலத்தில் வந்த செய்யாதவராக இருந்தால் அவர்களை மை லேர்னட் பிரதர் என்று சொல்வதில்லை. The advocate who is appearing for the other side என்று சொல்வார். அதாவது என்னுடைய பிரதர் என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு வாய் வரவில்லை. அப்பொழுதுதான் அந்த கவர்னர் சொன்னார், நான் ஒரு காஸ்மோபாலிட்டன் கிளப் திறக்கிறேன், அதில் மாமிசங்களும் கொடுக்கப்படும், மீன் நான் விருந்து வைப்பேன், என் விருந்துக்கு வருகிற உங்களுக்கு சைவமும் உண்டு, அசைவமும் உண்டு, தாராளமாக நீங்கள் வரலாம். ஆனால் அங்கே பெண்கள் வரக்கூடாது என்று தடை செய்யக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் வரக்கூடாது என்று செய்யக்கூடாது. அங்கே அங்கத்திலாக விரும்புகிற தாழ்த்தப்பட்டவர் வரலாம், பிற்படுத்தப்பட்டவர்கள் வரலாம். எனவேதான் விரிவான கண்ணோட்டம் என்பது காஸ்மோபாலிட்டன். பல இனங்களாக இருந்தாலும் மனிதன் தான். எனவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் தாழ்த்தப்பட்டவர், உன்னுடைய தர்மகர்த்தா என்ற வர்ணாசிர தர்மத்தை வைத்திருக்கிறாயே, அதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். ஒரு வெள்ளைக்காரனுக்கு இருந்த அந்த பரந்த மனப்பான்மை இந்த மனு நீதியை வற்புறுத்தியவனுக்கு இல்லை. இந்தியா முழுமையிலும் உள்ள நீதிமன்றங்களை நீங்கள் பார்த்தால், நான் ஏற்கனவே கட்டுரையிலும் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகங்களிலும் வெளியாகி இருக்கிறது.
ராஜஸ்தான் மாநிலம் தலைநகர் ஜெய்ப்பூர் நீதிமன்றத்திலே மட்டும்தான் மனுதர்மன் என்று ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சிலை இந்தியாவிலேயே. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனேயே டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் முதலாக வைக்கப்பட வேண்டிய சிலை எது என்று கேள்விப்பட்டு கேட்ட போது முதலாக வைக்கப்பட்ட சிலை டாக்டர் அம்பேத்கருடைய சிலை. இன்றைக்கு போனால் டெல்லியில் வாசலிலே பார்க்கலாம், கையை ஓங்கி நிற்பார். அப்பொழுது அந்த சிலை தான் பல வடிவங்களிலே இந்தியா முழுமையிலும் பரவி இருக்கிறது. இப்பொழுது கடந்த வருடமா ஒரு கணக்கெடுத்த போது மகாத்மா காந்தியடிகளை விட அதிக சிலைகளை டாக்டர் அம்பேத்கருக்கு இந்திய மக்கள் வைத்திருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? அம்பேத்கர் சொன்னார், இந்தியாவிலேயே பிறந்த என்னுடைய சகோதரர்கள் அக்ரஹாரம் மீது வைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள், தொடர்ந்து பேசக்கூடாதவர்கள், பார்க்கக்கூடாதவர்கள், எங்களுக்கு நாங்கள் நடக்கிற பாதையில் வரக்கூடாதவர்கள், unspeakable, unseeable, untouchable, and hence they are the most backward. இங்கே அடியாள், அதுவும் கேரள மாநிலத்திலே ஈழவ மக்களா நம்பூதிரிகள் வருகிற பாதையிலே நடந்து போய்விடக்கூடாது, ஓடி ஒழித்து விட வேண்டும். ஓடி இந்த வயலிலே பதுங்கி அவர் முகத்திலே படாமல் இருக்க வேண்டும். unspeakable, unspeakable, untouchable. ஆகவே நீங்கள் மனிதனையே, உங்களோடு சமமாக பிறந்தவனையே உங்கள் சாமியே கும்பிடுகிறான். உங்கள் சாமியை கட்டுவதற்கே அவன் கல் தூக்கினான். உங்களுக்காக பணிபுரிந்தவனை மட்டி முடித்தவுடனே வெளியேறி என்று சொல்லிவிட்டீர்கள். பிறகு பல்லக்கிலே ஏறிவிட்டீர்கள். இதையே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகையும் சொல்லி இருக்கிறார். அறத்தார் இதுவென வேண்டாவா, பல்லக்கு தூக்குபவனும் அதை தூக்கி சுமப்பவனும் மேலே இருக்கிற 2 இருந்தால் அது அறம் என ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த வேற்றுமை ஒழிய வேண்டும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. உயிரினம் என்று இருப்பது ஒரே ஒரு தடவைதான். அது தாழ்த்தப்பட்டவனுக்கும் சரி, இஸ்லாமியனுக்கும் சரி, கிறிஸ்துவனுக்கும் சரி, இந்துவுக்கும் சரி, ஒரே ஒரு முறைதான் இயற்கை அவர்களுக்கு வாழ உரிமை கொடுக்கிறது. அந்த கொடுக்க முடியாத, எடுக்கக்கூடாத அந்த உயிரை நீ அவமானப்படுத்தி அவன் கால் தூசிக்கு மாற மாட்டான், அவன் சகோதரன் அல்ல என்று ஒதுக்கி வைக்கிறாயே, அதை ஏன் நீயே மொழிபெயர்த்து வெளியிடேன்? நல்ல வேளை இப்பொழுது தர்மகர்த்தாவாக தம்பி திருமாவளவன் நீங்க தவறாக பேசிவிட்டால் உடனே வந்து வழக்கு போட வேண்டும். நேற்று ஒரு ஜெயர் உடனடியாக கைது செய், உடனடியாக வழக்கு போடும். ஏன்னா ஒரு பசுமாட்டை அது வழக்கமாக காலகாலமாக உரிக்கிற பழக்கம் உண்டு. அந்த பசுமாட்டை வளர்த்தவனே அதை தூக்கி கொண்டு போக முடியாமல், தம்பி நீங்கள் வந்து அதை தூக்கி கொண்டு போய் நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிடுவீர்கள், அதன் தோலை பயன்படுத்திக் கொள்வீர்கள், தூக்கி கொடுப்பார். இன்றைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கு அந்த பழக்கம். எனவே இறந்து போன ஒரு மாட்டை தோலியை உரிக்கிறான். 5 தாழ்த்தப்பட்ட சகோதரர் என்பதால் 5 பேரையும் அடித்து கொன்றாயே, அவனை கைது செய் என்று மோடி பேசினாரா? கைது செய்ய வேண்டும், வழக்கு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா? அதே போல சிறந்த எழுத்தாளர்கள் கௌரி அம்மா, எங்கள் கட்சியின் தலைவர், மராத்திய மாநிலத்தை சேர்ந்தவர், பெங்களூரை சேர்ந்த டாக்டர், மராத்திய மாநிலத்தை சேர்ந்த பகுத்தறிவாளர், இதுவரையில் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் பிடிபடவில்லையாம் அந்த கொலைகாரர்கள். இவர்தான் பாகிஸ்தானிலுள்ள ராணுவ சதிகா தீவிரவாதிகளுடைய முகாமை துல்லியமாக தாக்கினார். பாகிஸ்தானிலே போய் அவர் தங்கியிருந்து துல்லியமாக அந்த பயங்கரவாதிகள் முகாமை தாக்க முடிந்த உன்னால் இந்த மாட்டை உரித்ததற்கு அடித்து கொல்லப்பட்டவன்
ஒரு மாட்டு இறைச்சியை வீட்டில் வைத்திருந்தால் பொய்யாக குற்றம் சாட்டி கொன்ற கொடுமை, இந்த லீச்சிங் ஆஃப் த மேசஸ் என்பது இன்றைக்கு இந்த நாடு புறம் நடக்கிறது. அந்த எழுத்தாளர்கள் யாருக்கு விரோதி? இந்தியாவினுடைய துரோகி, தேசத்துக்கு துரோகிகளா? இன்றைக்கு இந்தியாவிலே இவர் பொறுப்பேற்ற உடனே 5 ஆண்டு திட்டத்தை கணிக்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இந்த 5 ஆண்டு திட்ட குழு திரிபுரா மாநாட்டில் வெற்றி பெற்ற உடனேயே மகாத்மா காந்தியினுடைய ஆலோசனைப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் காந்தியடிகள் நிறுத்திய வேட்பாளர் சீதாராமனை தோற்கடித்து வெற்றி பெறுகிறார். அவர் பதவி சண்டை அல்ல, லட்சியத்திலே நடைபாதையில் வழியில் 2 வேறுபடுகிறது. அவர் ஆயுதமேந்தி போராடி வெற்றி பெற வேண்டும், அதுதான் நிலைக்கும் என்கிறார் நேதாஜி. இல்லை, ஒரு துளி ரத்தமும் செல்லக்கூடாது, அமைதி வழியில் மக்கள் சக்தியை திரட்டி வெற்றி பெற வேண்டும் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். 2 வேறுபாடும் இன்றைக்கு கிடைக்கிறது. எனவே இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடனே நேரு அதனுடைய தலைவரை நியமிக்கிறார். அந்த நேரு தலைவர் நியமிக்கிற அதே 5 ஆண்டு திட்ட குழுவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த போலிட் பியூரோ உறுப்பினர் அதிலும் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அது நெடுநிலையிலே பிறகு காங்கிரஸ் கட்சிகளில் பிளவு ஏற்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீட்டிலே சிறை வைக்கப்பட்டார். சிறை வைக்கப்பட்ட காரணத்தால் பிறகு தலைவராக ஆகி ஜெர்மனிக்கு போனார். ஜெர்மனியிலே போய் ஹிட்லரோடு பேச போன போது ஹிட்லர் உலகத்தில் மனிதர்கள் அனைவரையும் ஆழ பிறந்தவர்கள் ஆரியர்கள், அந்த ஆரியர்கள் நாங்கள் தான், மற்றவர்கள் எல்லோரும் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு ஜாதி. ஆக இந்தியர்கள் அதுபோல மனிதர்களும் அல்ல, ஆழ பிறந்தவர்களும் அல்ல. எனவே நீ எனக்காக போராடு, உன் நாட்டுக்கு சுதந்திரம் வழங்க மாட்டேன், ஜெர்மனியின் கீழ் நீ நாகரிக நாடாக மாறு. இதை கேள்விப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அன்று இரவே நம்முடைய இந்தியர்கள் அங்கே அரசியல்வாதிகளாக ஒரு 40-50 பேர் இருந்தார்கள். அவர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டு, என்ன ஹிட்லர் நான் எதிர்பார்த்தது மாதிரி நமக்கு சுதந்திரத்தை வழங்க ஒப்புக்கொள்ளவில்லை, அவன் நமக்கு எதிராக நீ எனக்கு உதவி செய், என் ஆரிய நாட்டிற்கு அடிமை நாடாக நீயும் இரு, தொடர்ந்து இரு என்று சொல்கிறான். எனவே நான் இவனுடன் இனிமேல் பேசப் போவதில்லை, நான் தப்பி ஓட வேண்டும் என்று கேட்டபோது, ஜெர்மானிய தளபதி ஒருவனே, ஹிட்லருடைய நாஜி படையில் இருந்த தளபதி ஒருவனே ஒரு நீர்மூழ்கி படகை தயார் செய்து, அது ஹிட்லர் ஏராளமாக செய்து குவித்திருந்தால் அவர் அதை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் சொன்னார், இங்கிருந்து பெர்லினிலிருந்து நீங்கள் கோலாலம்பூர், சிங்கப்பூருக்கு அருகாமையில் இருக்கிறது, நீ மலேசியா, நீங்கள் அங்கே போய் சேர்வதற்கு 13 நாட்கள் பிடிக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பல் வழியாக 13 நாட்களில் நீங்கள் மூச்சு பிடித்து நடந்து விடுவீர்களா? உங்களுக்கு உடல்நிலையும் சரியில்லை, லேசாக ஆஸ்துமா இருக்கிறது, ஆஸ்துமாவோடு 13 நாட்கள் நீங்கள் படுத்து போய்விட முடியுமா என்று கேட்கிறார். நெருப்பிலும் நீந்துவேன் என் நாட்டின் விடுதலைக்காக என்று சுபாஷ் சொல்லிவிட்டு அன்று இரவே அந்த படையிலே வந்து நேராக இறங்கிய அந்தமானுக்கு வந்து அந்தமானில் வந்து அந்த சிறைச்சாலையை உடைத்தார். உடைத்து அந்த கதவை திறந்த பிறகு நேற்று காந்தியடிகள், தேசப்பிதா காந்தியடிகளுக்கு இந்திய சுதந்திர அரசை சமர்ப்பிக்கிறோம் என்று சுதந்திர பிரகடனம் செய்தார். எனவே இந்திய வரலாறு போராட்ட வரலாறு என்றாலும் அதில் உலக வரலாற்றோடு ஒன்றியது. அதே போல இந்திய வரலாற்றோடு பாண்டிச்சேரி, கோவா, டையூ, தாமன், சந்திரநாகூர் போன்ற பகுதிகள் போர்த்துகீசியரிடம் அடிமையாக சுதந்திரம் பெற்ற பிறகும் நீடிக்கிறது. கோவா பிரெஞ்சு ஆட்சியினுடைய நேரடியாக 1947க்கு முன்பே 1871லேயே இவையெல்லாம் வாக்குரிமையோடு ஓட்டுரிமையோடு
பாண்டிச்சேரியின் பகுதிகள் இயங்கலாம். மாகி, ஏனாம், காரைக்கால் அந்த பகுதிகள். ஆந்திராவிலே கொஞ்சம் இருக்கிறது, கேரளாவிலே கொஞ்சம் இருக்கிறது, தமிழ்நாட்டிலே இரண்டாக பிரிந்தும் இருக்கிறது. புதுச்சேரியின் பகுதி, இடையிலே தமிழ்நாட்டு பகுதி, அதற்கு பிறகு காரைக்கால் என்று துண்டு துண்டுகளாக பல நாடுகளுக்கு ஆட்சி நீடிக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற வருவதற்கு போராடுகிற காலத்திலேயே இங்கே தமிழ்நாடு பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் நம்முடைய மாபெரும் தலைவர் பாண்டிச்சேரியின் வரலாற்று விடுதலை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் யார் திரித்து சொன்னாலும் மறைத்து சொன்னாலும் மூடி மறைக்க முயன்றாலும் அந்த வரலாறு என்பது வரலாறாகவே நீடிக்கும் என்பதை நிரூபித்து காட்டத்தான் இன்றைய கூட்டம் இங்கே அனைவரால் நடத்தப்படுகிறது. தோழர் வாசுதேவ் அவர்கள் நீங்கள் அநேகமாக பார்த்தவர்கள் பலர் கொண்டிருப்பீர்கள். அவருடைய நேரடி வாரிசுகள் தான் இங்கே பலரும் வந்திருக்கிறார். தோழர் சலீமினுடைய தாயார் சாஜாதி, தோழர் விஸ்வநாதன், நாரா கலைநாதன், இவரெல்லாம் அவருடைய நேரடியாக அவருடைய குழந்தைகளாக அவருடைய பிள்ளைகளாக. ஏனெனில் அவருக்கு குழந்தைகளே இல்லை. அம்மா சரஸ்வதியும் அவரும் இருப்பார். இந்த வேளாளர் தெருவில் அவருடைய வீடு அது ஒரு முறை போலீசாராலேயே முற்றுகையிடப்பட்டு குபேர் கும்பர்களோடு சேர்ந்து தீ வைக்கப்பட்ட இடம். அந்த ஒரு நகரம், அந்த வீடு 2 நாள் 3 நாட்கு தீயில் எரிந்தது. அப்போ அந்த அந்த தீ ஏறிய போதுதான் மகாத்மா காந்தியடிகள் சுப்பையா அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு கைப்பட எழுதிய கடிதங்கள். ஏனென்றால் 1946 இந்த பாண்டிச்சேரியிலிருந்து பாரிஸ் மேலவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் தமிழன், ஒரே இந்தியன் தோழர் சுப்பையா. அவர் பாண்டிச்சேரிக்கு பாரிஸுக்கு போகிறார் என்று கேள்விப்பட்டு நேரு பாரிஸில் உள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாரிஸில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் போன்றவர்களுக்கு கடிதங்களை எழுதி அனுப்பி, நீ இவர்களெல்லாம் முதலில் தொடர்பு வை. பாரிஸில் கீழவையிலும் மேலவையிலும் கம்யூனிஸ்ட் அப்பொழுது 3 1 பங்கு இருக்கிறார்கள். தோழர் போய் அங்கே கம்யூனிஸ்ட் தோழர்களையும் சந்திக்கிறார், நேரு கொடுத்த கடிதத்தை வைத்துக் கொண்டு நல்லாய்வாதிகளையும் சந்திக்கிறார். அங்குள்ள தொழிற்கட்சி அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது. பிறகு இவர் பிரெஞ்சு மொழியில் உரையாற்றிய பாரிஸ் நாடாளுமன்றத்தையே திகைக்க வைத்த முதல் தமிழன் நம்முடைய தோழர் சுப்பையா. வாதாடியதோடு மட்டுமல்ல, அப்பொழுதே இந்தியாவுக்கு நீங்கள் பாண்டிச்சேரிக்கு சுதந்திரம் வேண்டும், இந்தியாவுக்கும் சுதந்திரம் வழங்க நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் கேட்டபோது 1946 The Great Declaration என்ற ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். தோழர் சுப்பையா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு பிறகு பிரெஞ்சு பார்லிமென்றும் அதற்கு ஆதரவாக 500க்கும் அதிகமான வாக்குகளும், அதை எதிர்த்து 213 வாக்குகளும் கிடைத்தன. ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளும் ஜனநாயகவாதிகளும் சேர்ந்து ஃப்ரீடம், ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்வாலிட்டி என்ற புரட்சி கீதத்தை எழுப்பிய பிரான்ஸ் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஏதோ டியூப்ளே அதை பிடித்தார் என்பதற்காக அந்த பகுதியில் செய்த ஒரு ஒப்பந்தத்தின்படி தொடர்ந்து அடிமையாக வைத்துக் கொண்டிருப்பது தவறு. அவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கலாம், வாக்குரிமை வழங்கலாம், அவர்களே அவர்களுக்கு ஆட்சி அமைத்துக் கொள்ள வாய்ப்பு வருகிற போது கொடுத்து அமைக்க வேண்டும் என்று இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே சுதந்திர பிரகடனம் பிரெஞ்சு பார்லிமென்டால் நிறைவேற்றப்படுவதற்கு பாரிஸிலேயே போய் சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே நுழைந்து சிங்கத்தினுடைய பிடரிமையை பிடித்து ஆட்டுவது போல் பாரிஸ் மாநகரின் நாடாளுமன்றத்திலேயே தன் உரையை பிரெஞ்சு மொழியை உரையாற்றி சிங்கத்தினுடைய பிடரிமையை பிடித்து ஆட்டியவர் மறையாமல் நம் நெஞ்சில் நிறைவாக வாழக்கூடிய தோழர் சுப்பையா அவர்கள் தான்.
அவருக்கு பக்கபலமாக நாட்டு மக்கள், பாண்டிச்சேரி மக்கள் அத்தனை பேரும் இருந்தார். இந்த பாண்டிச்சேரிக்கு இன்னொரு பெரிய பெருமை உண்டு. இந்தியா வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே அரசியல்வாதிகள் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தால், போராட்டம் நடத்தினால், இரண்டு வகையான போராட்டம் நடந்தது. அங்கே கட்டமரான் ஆயுத கப்பல்களை ஏற்றி வந்து போராடிய வீரர்களும் இருந்தார். கக்காரிய தோழர்கள் என்று சிலர் இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சிட்டகான் ராணுவ கிடங்கை முறியடித்து அந்த ஆயுதங்களை கொள்ளையடிப்பதில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அதில் பங்கெடுத்துக் கொண்டவர் தான் கல்பனா தத், பி.சி. ஜோஷியினுடைய துணைவியார். எனவே இந்த வரலாறு என்பது எல்லோரோடும் இணைந்திருக்கிறது. பிரெஞ்சு நாட்டுக்காரர்களும் நமக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார். பிரெஞ்சு நாடாளுமன்றம் நமக்காக பிரகடனம் செய்திருக்கிறது. மகாத்மா காந்தியடிகள் இங்கே அனுமதி பெற்று உள்ளே வந்து காந்தியடிகள் வாசுபையா தான் அழைத்து வந்திருக்கிறார். காந்தியடிகள் வாசுபையாவின் தோளிலே கையை போட்டுக் கொண்டுதான் உள்ளே நுழைந்த அந்த வரலாறு, அந்த புகைப்படங்கள் இருந்தன. இந்த புகைப்படங்கள் அத்தனை இங்கே அழிந்து போய்விடுமோ என்று காரைக்குடியிலிருந்து கடல், நம் தமிழ் கடல் ராயசொக்கலிங்கன் முத்தமிழையும் முழுமையாக கற்றறிந்த ஞானி. நான் அவரை நேரில் கேட்டிருக்கிறேன், நேரில் பழகி இருக்கிறேன். நெடுங்காலம் காரைக்குடியில் நான் படித்த காலம், பணியாற்றிய காலம், அவற்றில் சா கணேசன் போர்களை படித்தேன். அப்பொழுதுதான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மகாத்மா காந்தியடிகள் வாசுபையா தோளிலே கையை போட்டுக் கொண்டு பாண்டிச்சேரிக்குள்ளே நுழைகிற படம் ராயசொக்கலிங்கன் நடத்திய பத்திரிகையில் இருக்கிறது. நல்ல வேளை இவர்கள் இங்கே வீட்டிலே வைத்து தீ கொடுத்தினாலும் அந்த படம் காரைக்குடியில் ராயசொக்கலிங்கனார் நூலகத்தில் இருக்கிறது. மகாத்மா காந்தியடிகளும் இதில் பங்கெடுக்கிறார். ஆனால் பண்டித் ஜவஹர்லால் இன்னும் ஒரு படி முன்னே, ஒரு படி அதிகமாக போகிறார். அவர் வி.வி. கிரியை அனுப்பி இந்தியா சுதந்திரம் பெற்ற 47க்கு பிறகு எப்படியாவது நீ வி. சுபையா அவர்களை போய் சந்தி, நீ சந்தித்து பேசும்போது இந்த விழுப்புரம், கடலூர் அங்கேதான் அவர் தலைமறைவாக இருந்து கொண்டு சாமியார், பல ஊர் அவைகளில் மாறி மாறி இவர்களுக்கு அகப்படாமல் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் தலையை கொண்டு வந்தால் 1000, அவர் இருக்கிற இடத்தை காட்டினால் 500. அப்பொழுது 1000 என்பது இப்பொழுது 100 கோடிக்கு சமம். ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லோரும் 100 ரூபாய் 200 ரூபாயில் அறிவிப்பார்கள். இவர் தலையை கொண்டு வந்தால் 1000 ரூபாய். எனவே அவர்களுக்கு அகப்படாமல் இருக்கிறார். அனுசாமி பேராசிரியர் போன்றவர்களும் அவர்களுக்கு துணையாக இங்கிருந்து செய்திகளை அனுப்புகிறார், அங்கிருந்து செய்திகள் வருகிறது. அப்பொழுது காந்தியடிகளும் இருந்தவருக்கு நேருஜி கிரியிடம் சொல்லி அனுப்புகிறார், தோழர் வி. சுபையா அவர்களிடம் தயவு செய்து பேசி கம்யூனிஸ்ட் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் ஐக்கிய முன்னணிக்கு தலைவராக ஒரு சுதந்திர போராட்ட சுயேட்சையாக அவர் போட்டியிடுகிறார். கம்யூனிஸ்ட் என்ற முறையில் அல்ல என்று சொல்ல சொல்லுங்கள். அவரையே முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி நியமிக்க விரும்புகிறது. எனக்கு குபேரை தெரியும். அவர் தன்னை சோசியலிஸ்ட் என்று அழைத்துக் கொள்வார். சோசியலிஸ்ட் என்று சொன்னால் சோசியலிசம் இஸ் a cat which has lost its shape because everyone wears it. இந்த மார்க்ஸ் காலத்திலேயே சி.எம். ஜோட் அவர்களால் வர்ணிக்கப்பட்டது. எல்லாம் சோசியலிசம் என்பது எவன் எடுத்தாலும் அவன் தலையை வைத்துக் கொள்கிறான், தன்னைத்தானே சோசியலிஸ்ட் என்று அழைத்துக் கொள்கிறான். ஆகவே கடைசியில் இந்த குல்லா ஊருக்குள் இருந்து போய்விட்டது. இப்பொழுது சோசியலிசம் என்றால் குபேரும் அதிலே இருக்கலாம், குள்ளர்களும் இருக்கலாம், குள்ள நரிகளும் இருக்கலாம். அந்த சுதந்திர போராட்டத்திலே அது ஒரு மாபெரும் இழப்பு. வாசுபை அவர்கள் கட்சி பக்தியின் காரணமாக தான் கட்சி மாறி அந்த பதவியை பெறுவதாக இல்லை. நான் கம்யூனிஸ்டாகத்தான் இருப்பேன், கம்யூனிஸ்டாகத்தான் மாறினேன். ஆனால் அதே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு கொண்டு இங்கே கூட்டு மந்திரி சபை அமைக்க நேரிட்டது. அந்த கூட்டு மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்ற அந்த முடிவை நாங்கள் வெளியேற்றி
செயற்குழுவை தமிழ்நாடு செயற்குழுவிலே நிறைவேற்றிய போது அப்பொழுது ஜனசக்திக்கு ஆசிரியராக இருந்த நான் வரவேற்று தலையங்கிட்டேன். தோடு வாசுமையா தலைமையில் சேரவில்லை என்றால் அவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டியவர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் தான் அமைச்சராக எந்த அமைச்சராக இருந்தாலும் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதே அவர் பேசுகிற பொழுது இந்த இடம் அவர் தங்கியிருந்த வீடு வேளாளர் வீடு என் மறைவுக்கு பின்பு நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் என்றார். எனக்கு அவர் குழந்தைகளும் இல்லை என்றால் குழந்தைகள் எல்லாம் நம்முடைய விஸ்வநாதன் தான், நாரா கலைநாதன் தான், சலீம் தான். இந்த எல்லோருக்கும் அவர் பொதுவானவராக இருந்தார். அவர் பொதுவாக நமக்கு இப்போ இங்கே வந்துள்ள ஒரு அத்தனை பேரும் பார்த்தீர்கள் என்றால் 5 அடி 4 அங்குலம், 5 அடி 6 அங்குலம், 5 அடி 7 அங்குலம் வரை. அவர் ஒருவர் தான் 6 அடி 1 அங்குலம். ஆகவே எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தலை கட்டாயம் மேலே தெரியும். எனவே அத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் கூடினாலும் வாசுமையா வருகிறார் என்றால் அது மட்டுமே பனைமரம் மாதிரி உச்சமாக தெரியும். எனவே அவரை மறைக்க முடியுமா? அவரை தோற்கடிக்க முடியுமா? அவர் சாகும் வரையில் எந்த தேர்தலில் எல்லா தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்தார். சரஸ்வதி சுப்பையா வெற்றி பெற்று வந்தார். டாக்டர் ரங்கநாதன் வெற்றி பெற்று வந்தார். என் குருசாமி வெற்றி பெற்று வந்தார். வரிசையாக சொல்ல போனால் நிறைய தோழர்கள் பலரும் வெற்றி பெற்றார். எனவே காந்தியடிகளுடைய தொடர்பு ஆசீர்வாதம், நேருடைய தொடர்பு கிரியினுடைய பங்கு, காமராஜர் ஒருவர்தான் கட்சி பக்தியின் காரணமாக அது எப்படியும் ஒரு கம்யூனிஸ்ட் பழைய கம்யூனிஸ்ட் என்ற முறையில் பாண்டிச்சேரியில் வந்தால் இவர்கள் அப்படியே பரவி கடலூர், விழுப்புரம், மதுரை, ஏனென்றால் நாகப்பட்டினம் வரையில் இவர்கள் முகாம்கள் அமைத்திருக்கிறார். இந்த காலத்திலேதான் தோழர் வி.பி. சிண்டன் அவர் இங்கே பாண்டிச்சேரிக்கு வருகிற போது அவருடைய பெயர் சிண்டன். இங்கே வந்து பாண்டிச்சேரியின் முதல் கூட்டத்திலே அவர் பேசிய தமிழை கேட்டுவிட்டு பாரதிதாசனார் அவரும் நம்முடைய அணியிலே ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். பாரதிதாசனார் அவருக்கு பிறகு பேசுகிற போது சொன்னார், சிண்டன் என்பது கேரள மலையாள மொழியில் வைக்கப்பட்ட பெயர். சிண்டன் என்றால் சிந்தனையாளர் என்று அர்த்தம். எனவே அவர் இன்று முதல் சிந்தன் என்று அழைக்கப்படுவார் என்று பெயர் மாற்றம். எனவே இங்கே வந்து அவர் பெயர் மாற்றம் எடுத்தது. அரவிந்தருக்கு ஒரு ஆசிரமம் இருந்தது. பாரதிக்கு தங்கும் இடமளிக்கப்பட்டது. பாரதிதாசனுடைய தொடர்பு ஏற்பட்டது. பாரதி ஒரு கவிஞனா என்ற கேள்வியை 1948 கிளப்பினார். சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி பிராமண சங்கம். அவர் என்ன தினந்தோறும் பேசி புதுச்சீட்டு பாட்டு எழுதியவர். வேறு அரசியல்வாதி. அவர் ஒரு அமீன் சாப்பிடுகிற ஆள். எனவே அவர் ஒரு பெரிய கவிஞரும் அல்ல. அவருக்கு இலக்கண அறிவு ஞானம் கிடையாது. எனவே அவரை மாபெரும் கவி என்று சொல்ல முடியாது என்று சொன்னவுடன் சென்னை மாநகரில் உள்ள வானொலி உடனடியே பாரதி மகா கவிஞனா என்ற ஒரு கேள்வியில் கவியரங்கம் நடத்திய அந்த கவியரங்கத்துக்கு பாட்டெழுதுனா போதுதான் வீடு தூயில் மிக்க பாடி வந்த நிலா, காடு கமழ கற்பூர சொற்கோ கற்பனையின் ஊற்று. எனவே அந்த பாடல் ஒன்றிலே தான் வருஷ பாரதியோடு நான் பழகியவன். நீ அவரா கவிஞன் என்றா கேட்கிறாய். அவரால் தான் தமிழ் பிழைத்தது, தமிழால் தான் அவர் பெயர் பெற்றார். எனவே பாரதியை யார் கவிஞன் இல்லை என்று சொல்கிறாயே, ஜாதி சாதி என்ற அமைப்பு சுட்டரிக்க பிறந்தவன் பாரதி. அவனுக்கு ஜாதிகள் கிடையாது. சூத்திரனுக்கு ஒரு நீதி, கண்ட சோறுன்னும் பார்ப்பதற்கு ஒரு நீதி. சாத்திரம் சொல்லுவாயின் அது சாத்திரம் அல்ல, சதி என்று கண்டோம். இதை விட கடுமையாக எவனாவது பார்ப்பன சமூகத்தை சாடி இருக்க முடியுமா? அதே சமூகத்தில் இருந்தவன்.
தண்டச்சோறு உண்ணும் பார்ப்போம். அது என்றைக்கும் தான் உழைத்து அறுத்து பயனில்லை. என்றைக்கும் தான் உழைக்காமல் அவர் மற்ற பூஜை செய்வார். 6 கால பூஜை என்றால் 6 காலம் அவர் சாப்பிடுகிறார் என்று அர்த்தம். எந்த சாமி சாப்பிட்டது? என்றைக்கடா சாமி சாப்பிட்டது என்று கேட்டான். எனவே பூமியில் இது எவருக்கும் அடிமையில்லை. அதுவே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலே சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே எழுதுகிறார் ஒரு பாடல். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. அந்த பாட்டுக்கு போட்டுள்ள தலைப்பு என்ன? பள்ளுப்பாடு. பள்ளுப்பாட்டு என்றால் மயிலாப்பூர் சங்கீத கச்சேரியில் நடைபெற கர்நாடக சங்கீதம் அல்ல. அதற்கு பள்ளுப்பாட்டு வராது. பள்ளுப்பாட்டு என்றால் தாரை தப்பட்டை எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தப்பு தட்டி கொண்டு தப்பு தாளம் போட்டுக்கொண்டு பாடுகிறார்களே, அதற்குத்தான் பள்ளுப்பாட்டு என்று பெயர். ஆகவே அவன் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற போது என்ன சொல்கிறான்? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. யார் பாட வேண்டும்? நீ யாரை தள்ளுபடி செய்து தாழ்ந்தவன் என்று வைத்தாயோ, எவனை தீண்டாதவன் என்று அழைத்தாயோ, அவன் பாடுகிற பள்ளு பாட்டு அவன் ஆனந்த சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று பாட வேண்டும். அதில் சந்தைகள் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதால் பாரதிதாசன் சொல்கிறார். அந்த பாடலிலேயே ஜாதிகள் என்பதை பற்றி பேசக்கூடாது என்பதை சொல்ல வந்த பாரதி, பாப்பானை ஐயனை சாமி என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே, உழுது விதைத்து அறுப்பாருக்கு உழைப்போருக்கு பந்தனை செய்வோம், வெறும் சோற்று தொழில் செய்யாமல் வெறும் பிறர் உழைப்பை சொல்லி சாப்பிடுகிறவர்கள் அவர்களை தொட மறுப்போம். யாம் இனி பூமியில் எவருக்கும் அடிமை இல்லை. இனிமேல் பூமியில் எவருக்கும் அடிமை இல்லை. நாம் அத்தனை பேர் இந்திய சகோதரர்கள், இந்திய மண்ணிலே பிறந்தவர்கள். ஓருயிர் ஓருடல், சமநிலை, சமையடை, சமவிலை, சம்மரியாதை. நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எனவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. பிறகுதான் இந்தியா எவ்வாறு சுதந்திரமாக வளர வேண்டும் என்கிறார். அவ்வளவும் வளர்ந்து அவனும் பாடி அவனுக்கு தஞ்சம் தந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் கவிஞனுக்கும் பெருமை தேடி தந்தது இந்த புதுச்சேரி மண். 10 ஆண்டுகள் வாழ்ந்து 1918 தான் உலகம் முடிகிறது. வெளியேறி சரி இந்தியாவுக்கு போகலாம் என்று நினைத்து போகிறார். காடுதோரை கைது செய்து 12 நாட்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார். அதற்கு பிறகும் பாரதி பாடிக்கொண்டே இருக்கிறார். பொது உடைமை இயக்கம் பரவ வேண்டும் என்ற எண்ணம். அதற்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தோன்றுவது 1925. தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அமைக்கப்படுவது 1933. 1933 அமீர் அகர் கான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவுகிறார். அதில் முதலாக உறுப்பினராக சேர்கிறார் இந்த பாண்டிச்சேரி மண் தந்த சுப்பையா. அவர்தான் முதல் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் அமைக்கப்படுகிறார். தோழத்தி சுந்தரையா அப்படி சட்டக்கல்லூரி மாணவர். சுந்தரையாவுடைய தந்தை மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு இந்தியன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார். அவருடைய செல்வாக்கு மிக்க செல்வ குடும்பத்தில் பிறந்த மகன் சுந்தரையா கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்கிறார். அதே ஒரு ஜனசக்தியில் தன் உயிர் இறுதி நாள் வரையில் என்னோடும் இருந்து நான் நிறைய பழைய அவரிடம்தான் வரலாறை கேட்டு கேட்டு தெரிந்து விடுவேன். ரஷ்யா மாணிக்கம், தோழர் கே முருகேசன், இவர்கள் தான் அந்த வரலாற்றை முழுக்க முழுக்க சொல்வார். இந்த தோழர் வாசுபையா அவர்கள் பல கிராமங்களில், கடலூரில், புதுச்சேரி, விழுப்புரத்தில் மாறி மாறி இவர்களுக்கு இந்திய கைதுக்கு வெள்ளைக்காரனோடு சமரசம் செய்து தன்னை கைது செய்து விடுவார்கள் என்று அங்கும் தலைவராக இருந்து கொண்டு துப்பாக்கி முனையில் இருக்கிறார். தோழர் என் கே கிருஷ்ணன், தோழர் அனந்த நம்பியார்,
போன்ற பலரும் அவரோடு இருந்திருக்கிறார். பின்னர் 1948க்கு பின்பு தோழர் சீனிவாசராவ் அந்த பகுதியிலேயே தலைவராக இருந்திருக்கிறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்தபோது அவர் தோழர் சுப்பையா அவர்களை சந்தித்து, அதே ஒரு பி சீனிவாசராவையும் சந்தித்து, உங்கள் மீது உள்ள தடைகளை எல்லாம் நீக்குகிறேன், நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை கேட்காமல் தடை செய்வதை பற்றி அவரே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது அச்சிட்ட சிறு புத்தகமாக இருக்கிறது. தோழர் சீனிவாசராவ் அதை வைத்து ஒரு புத்தகம் சிறு கடிதம் ஒன்றை எம்.ஆர். வெங்கட்ராமனுக்கு எழுதியிருக்கிறார். எம்.ஆர். வெங்கட்ராமனுக்கு எழுதியது, நாங்கள் தலைமறைவாக இருந்தபோது முதலமைச்சரை உங்களுடைய அனுமதி இல்லாமல் சந்தித்து விட்டேன். அவர் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே தன்னுடைய அரசு முதலமைச்சருடைய வாகனத்தை விட்டு இறங்கி நடந்தே வந்து என்னை சந்தித்தார். நாங்கள் 2 பேருமே ஓமந்தூராம் ரெட்டியாரும் நானும் சிறைச்சாலையிலே நண்பர்கள். எனவே இப்பொழுது என்னை வந்து அவர் விடுவிக்கிறேன், நீ ஏன் இந்த உங்கள் கட்சி கொள்கையை விட்டுவிட்டு நீ பேசாமல் எங்களோடு சேர்ந்து சிறையிலே ஒன்றாக இருந்தோம், விடுதலை பெற்ற இந்தியாவிலே ஒன்றாக இருக்கக்கூடாதா, நீ விலகலாமா, பிற்போக்காளர்கள் பலரும் புரிந்து விட மாட்டார்கள் அல்லவா என்று ஓமந்தூரார் வாதாடினார் என்று தலைமறைவாக இருந்து கொண்டே முதலமைச்சரை சந்தித்த பி சீனிவாசராவ் எழுதியிருக்கிறார். எனவே இவைகள் அனைத்தையும் படித்தால் குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்காக வாக்களித்திருக்கிறார். ராகுல சாகரியா தான் எழுதியிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு நமக்காகவே வாதாடி இருக்கிறார். ஆயுதங்கள் ஏந்தி போராட வேண்டும் என்பது இந்திய பிரதமராக இருந்தபோது மேஜர் ஜெய்பால் சிங் என்ற ஒரு மேயரை, நீ போய் எங்கே போய் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் தோழர் வாசுதேயா தலைமையில், நீ அங்கே போய் அந்த பயிற்சி முகாமில் அவர்களுக்கு துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் கொடுத்து எப்படி போராடணும்னு சொல்லி நிராயுதபாணிகளாக போராடி அநியாயமாக நம்முடைய சுதந்திர வீரர்கள், சுதந்திர தலைவர், சுதந்திரத்துக்கு போராடும் தலைவர்கள் பலியாகிவிடக்கூடாது என்று ஜெய்பால் சிங்கை அனுப்பியிருக்கிறார். இந்திய அரசினுடைய இராணுவத்தில் இருந்து கொண்டே ஜெய்பால் சிங் இங்கே ஒரு லாரி நிறைய எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து தோழர் வாசுதே அவரிடம் அங்கே கொடுத்து ஒரு பயிற்சி முகாம் 4 இடங்களிலே பயிற்சி முகாமை வைத்தார். ஏனென்றால் ஓரிடத்தில் தரப்படக்கூடாது. அதே ஜெய்பால் சிங் கோவாவை வெளியிடுவதற்கும் கோவா எல்லையிலே தோழர்களுக்கு இராணுவ முகாம் வைத்து பிரிப்பதோடு தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். எனவே கடைசியில் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்து பதவியை விட்டு விலகிய பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டெல்லி பிரதேச கமிட்டியின் தலைவராக ஆனார், செயலாளராக ஆனார். இந்திய அரசாங்கமே 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது அவரை சிறப்பு உரை ஆற்றும்படி இந்திரா காந்தியார் அழைத்து பேச வைத்தார். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை கவலைக்குள்ளாக்கிவிட்டு காலமாகிவிட்டார். ஆனால் கோவா விடுதலைக்கும் அவர் பயிற்சி கொடுத்திருக்கிறார், பாண்டிச்சேரி விடுதலைக்கும் பயிற்சி கொடுத்திருக்கிறார். இந்திய இராணுவத்தினுடைய ஆயுதங்களையே லாரி லாரியாக கொடுத்து உதவி இருக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் போல துப்பாக்கியை தொட்டும் பார்க்க மாட்டேன், அது என் லட்சியம் அல்ல, ஒரு தொழில் கொள்ள மாட்டேன் என்ற ஒரு புதிய கொள்கையை கடைபிடித்தார். ஆஹா, இப்படிப்பட்ட மகானை பெற்றோம் என்று பாரதி பாடல் எழுதி, மகாத்மா காந்தியை போல ஒரு தலைவன் என்று மகாத்மா காந்தி வாழ்க, ஒழுகலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி நீ வாழ்க என்று. அதற்கு முன்பு காந்தியடிகளை இந்திய மக்களுக்கு தெரியாது. அவர் ஆப்பிரிக்காவிலே போராடியவர். எனவே அவர் ஏதோ ஒரு கோழைத்தனமாக போராடி இருக்கிறார், வெள்ளைக்காரர்களுக்கு உதவி இருக்கிறார் என்றுதான் இயல்பாக பேசினார். ஆனால் அவர் திரும்பி வருகிற போது கோகலையை சந்திக்க வேண்டும் என்று வந்தார். ஆனால் அவர் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு கோகலை இறந்து போனார், பாலகங்காதர் திலகரும் இறந்து போனார். எனவே மகாத்மா காந்தியடிகள் கோகலை அமைத்திருந்த இந்தியன் நேஷனல் லீடர்ஷிப் என்று சிபி
ஐயர் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியா ஆக அந்த 3 பேரை கொண்டு ஒரு கமிட்டி போட்டு வந்தார். இந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மகாத்மா காந்தியடிகள் உங்கள் சங்கத்தில் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக ஆகி இனி நான் ஆப்பிரிக்காவுக்கு போகாமல் இந்தியாவிலிருந்து பணிபுரிய விரும்புகிறேன். எனவே காங்கிரஸில் நான் சேருவதற்கு உங்கள் தலைமையில் சிபாரிசு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கடிதம் எழுதுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? சிபி ராமசாமி ஐயர், சில்வர்டன் சாஸ்திரி, ஆண்டி பெசன்ட் இந்த 3 பேரும் சேர்ந்து இவர் வெள்ளை அரசாங்கத்தை முழுமூச்சாக அகற்ற வேண்டும், போக்க வேண்டும் என்று போராடுகிற காரணத்தால் அவரை காங்கிரஸ் கட்சியில் சேர்க்க இயலாது என்று நிராகரித்தார். தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டுமல்ல, மகாத்மா காந்தியடிகளையே காங்கிரஸ் கட்சியில் சேரக்கூடாது நினைத்தார். அவர் முதலாக பாரட்லா படிக்க செல்ல தொடங்குகிற போது அவர் சாதியை சார்ந்தவர்கள், அந்த பனியாக்கள், அவர் ஜாதி வித்யா விலக்கு செய்தார்கள். அந்த விலக்கு தீர்மானம் இன்றைக்கும் ரத்து செய்யப்படவில்லை. மகாத்மா காந்தி அந்த ஜாதியை சார்ந்தவர் அல்ல என்று அவர் நிறைவேற்றிய தீர்மானம் இன்னும் வாபஸ் வாங்கப்படவில்லை. இந்தியாவிலேயே அவர் கொல்லப்பட்ட 1948 ஜனவரி 30ஆம் நாள் அதிகமான இனிப்புகள் மக்கள் மத்தியில் கொண்டாடி வேட்டு வைத்து கொண்டாடிய ஒரே இடம் குஜராத். மகாத்மா காந்தியடிகள் பிறந்த பனியா. எனவே அங்கு பிறந்து வளர்ந்து வளர்ந்த மோடி அவருக்கு குருநாதர் கோட்சே தானே என்று மகாத்மா காந்தியடிகள் அல்ல. எனவே அந்த மோடி யாரை உயர்ப்பார்? தேர்தலில் நின்று ஜாமீன் மக்களிடம் பெற முடியாமல் போலீஸ் அதிகாரியாக இருந்து பிறகு ஓய்வு பெற்ற அதிகாரியாக மாறி ஆளானப்பட்ட முதலமைச்சர் பிரதம மந்திரி மோடி வேவ் அவை வீசுகிறது என்று டெல்லியில் நிறுத்தினார். டெல்லி என்பது ஒரு வேடிக்கையான நகரம், காஸ்மோபாலிட்டன் மாநிலம். அங்கே தமிழர்கள் 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள், வங்கத்தினர் 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள், தெலுங்கர்கள் 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள், மராத்தியர்கள் 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் பழைய டெல்லி போக புது டெல்லி கட்டப்பட்டது. இவர்களுக்காக புது டெல்லி கட்டப்பட்ட பிறகு அது ஒரு பெரிய மாநகரமாக இயக்கியது. அந்த முதல் மாநகரம் நடத்திய தேர்தலில் வெற்றி பெற்று அருணா ஆசப் அலி மேயராக ஆனார். அப்பொழுது மாநில அரசு அமையது. பிறகுதான் மாநில அரசு வந்தது. அந்த அரசு அமைந்ததற்கு இப்பொழுது முழு வேட்டு வைப்பதற்காக தேர்தலில் தோற்று போன ஒரு நியமிக்கப்பட்ட கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபையையும் மக்களையும் அரசியல் கட்சிகளையும் துரதிருஷ்டமாக மதித்து இன்றைக்கு அவர் தீர்மானம் நிறைவேற்றி செல்லாது என்கிறார். தேர்தலிலே போட்டியிடாத 3 பேரை நியமிக்கிறார். எல்லா கூத்துக்களும் மோடி என்ன செய்கிறார்? ஒன்றுபட்ட ஒரு காஷ்மீர் இதுவரை ஒரு சிறப்பு அந்தஸ்தோடு இயங்கி வருகிறது. அந்த சிறப்பு ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம். எனவே 370வது பிரிவின்படி அந்த ஒப்பந்தத்தின்படி எப்பொழுதும் காஷ்மீராகவே இருக்கும். அதனுடைய முதலமைச்சராக தனி அந்தஸ்துடன் காப்பாற்றப்படுவார், மதிக்கப்படுவார் என்று ஷேக் அப்துல்லா நேரு காலத்திலே போடப்பட்டது. அந்த காஷ்மீரை 3 மாவட்டங்களாக பிரித்து லடாக், பலாக், பிறகு ஜம்மு காஷ்மீர், காஷ்மீர் என்று 3ஆக பிரித்திருக்கிறார். ஆனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதற்கு அடுத்த பெரிய நிலப்பரப்புள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். அவைகளை 4ஆக பிரிக்க வேண்டும் என்று அந்த நாட்டு மக்களை குரல் எழுப்பி இருக்கிறார்கள். பிரிக்கவில்லை. ஆனால் இவர் வந்தவுடனே சின்னஞ்சேரி மாநிலம் சமூக அந்தஸ்தோடு 370 நீக்கி 3 மாநிலங்களாக மாற்றியிருக்கிறார். ஒன்று மத்திய அரசுடைய நேரடி பார்வை. இப்போது அதே போல புதுச்சேரியில்
மந்திரி சபை இல்லாத ஒரு புதுச்சேரி, அதாவது தாலி கட்டாத ஒரு இல்லற வாழ்க்கை. எனவே இதற்கு இனிமேல் அந்த அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடாது. எனவே முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக மந்திரி சபையில் நம்முடைய விஸ்வநாதன் விவசாய மந்திரியாக இருந்தார். அவர் விவசாய மந்திரியாக இருந்தோடு மட்டுமல்ல, மத்தியிலும் சத்யநாராயண சின்ஹா மிஸ்ரா பீகாரை சேர்ந்தவர். அவர் அங்கே விவசாய மந்திரியாக வந்தவர் தான். இவர்கள் மூலமாக முதலாக இந்தியாவில் இல்லாத ஒரு முறையில் விவசாயிகளுக்கு சாதகமான பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு முதலாக 8 மணி நேர வேலை திட்டத்தை நிறைவேற்றியது புதுச்சேரி. விவசாயிகளுக்கான திட்டம் தொடரும். விஸ்வநாதன் அமைச்சராக இருக்கிறபோது திராவிட முன்னேற்ற கழக ஒத்துழைப்போடு இங்கே நிறைவேற்ற சட்டமாக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு கொடுக்கலாம் என்ற சட்டத்தை இவர்கள் காலத்தில் தான் நிறைவேற்றினார். எனவே அந்த வரலாற்றை அனைத்தையும் தன் காலால் மிதித்துவிட்டு பழைய காக்கி சட்டை நினைப்பில் பாண்டிச்சேரியே மிதித்து தன் அடிமையாக்கி விடலாம் என்று அம்மையார் கிரண்பேடி நினைப்பாரையானால் அந்த கனவு பலிக்காது. 1000 எதிரியும் போராடி இருக்கிறோம், காந்திய வழியிலும் போராடி இருக்கிறோம். எங்கள் போராட்டத்துக்கு உலக ஆதரவு உண்டு. சந்திரநாகூரை 1946 மேற்கு வங்க மாநிலத்தோடு இணைத்துக் கொண்டார். அவர்களை நிறைவேற்றினார். எனவே மிரட்ட வேண்டாம். இதுதான் உண்மையான சுதந்திர போராட்டம். வெற்றி பெற்று நவம்பர் 1ஆம் தேதி தோழர் வாசுபையா போன்றவர்கள் பவனி பேரிலே பவனி வந்து எல்லையிலே தமிழ் பாண்டிச்சேரி மக்களை சந்தித்து அப்பொழுது மையமாக நியமிக்கப்பட்ட ஒரு குழுவை நீதிமன்றமாக நியமித்து அவர் மீது இருந்த தடைகளை நீக்கி பிறகு சுதந்திர அறிவிப்பு. எனவே போராடி பெற்றதை சுலபமாக தேர்தலில் மக்களால் டெல்லி மக்களால் நிராகரிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒருவர் ஜனநாயகத்தின் வேர்களையே நியமிக்க அது தெரியலாம் என்று வந்தால் அதற்கு நாங்கள் உயிர் பலி கொடுத்தும் அதனை அடிப்படை ஆதாரங்கள் அத்தனை பாதுகாக்க தோழர் வா சுபையா அவர்கள் பெயரால் அவரோடு சேர்ந்து போராடிய சகல தியாகிகளின் பெயராலும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொள்கிறோம். அந்த உறுதியில் எல்லா ஜனநாயகவாதிகளும் நல்லெண்ணம் படைத்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இப்பொழுது நாங்கள் எங்கள் மனித உரிமைகள் ஜனநாயக உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எதையும் இழக்க மாட்டோம். நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த அமாத்யா சென் நோபல் பரிசு பெற்றவர். அவரை நீக்கிவிட்டு ஒரு சமஸ்கிருத பண்டிதரை அந்த காசி சர்வகாசிலிருந்து போட்டு வேந்தராக போட்டு இப்பொழுது பாலி மொழியில் பாட கற்பிக்கப்படும் என்று அமாத்யா சென் அறிவித்திருந்ததை மாற்றி சமஸ்கிருதத்தில் படித்தவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு நலந்தா பல்கலைக்கழகத்தில் வேலை இருக்கிறார். அதே போல பாண்டிச்சேரியிலும் அரவிந்தர் ஆசிரமத்துக்கும் என்ன கதியோ நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் நடைமுறையில் அவர் அடக்குமுறையின் மூலம் அளித்து விடலாம் நினைத்தால் மீண்டும் அரவிந்தரும் புரட்சிக்காரராக உயிரிழுவார், பாரதியாரும் உயிரிழுவார், பாரதிதாசனும் உயிரிழுவார். குள்ளநெறிகள் பறித்த எல்லா சதித்திட்டங்களையும் முறியடிப்போம். அடிப்படை உரிமைகளுக்காக போராடி ரத்தம் சிந்தி பெற்றது போது ஒன்று நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அகமதாபாத்தில் ஒரு தமிழ் சங்கம் வைத்திருக்கிறார். எனவே அங்கே வந்து நான் சொற்பொழிவாற்றவர்கள் என்று அழைத்திருந்தாலும் 4 நாட்கள் அங்கே போய் தங்கியிருந்தேன். அப்பொழுது தோழர் மணலி கந்தசாமியுடைய மகள் அங்கே குடியிருந்தார். குடும்பம் நடந்தது. அவர்களோடு அவர் வீட்டிலே தான் 4 நாட்கள் தங்கி கொண்டு ஒவ்வொரு பகுதியாக போட்டார். 5 லட்சம் தமிழர்கள் அகமதாபாத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய ஆச்சரியம். அகமதாபாத் இன்றைக்கும் பார்த்தால் தமிழர்கள் இவ்வளவு பேரா? நான் விசாரித்து நம்முடைய தோழர்கள் கட்சியில் இருக்கிறார், அவ்வளவு பேரும் கட்சியில் இருக்கிறார்கள்.
மிக பெரும்பான்மையினர். அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் எப்படி அகமதாபாத்துக்கு வந்தீர்கள் என்று. அங்கே துப்பாக்கி பிரயோகங்களை நெசவாரியை நடந்துவிட்டது. பிறகு எங்களையும் வேட்டையாடி வழக்கு போட ஆரம்பித்தார். நாங்கள் பிரெஞ்சு இராணுவத்தை கொலை செய்ய முயன்றதால். எனவே அந்த நேரத்திலே தான் மகாத்மா காந்தியடிகள் சுப்பையா அவர்களுக்கு கடிதம் எழுதி அங்கு இருப்பவரையெல்லாம் சிக்காமல் அகமதாபாத்துக்கு வர சொன்னீர்கள். அங்குள்ள நெசவாலைகளை நான் அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறேன் என்று 240 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார் தொடக்கத்தில். இன்று அவர்கள் பெருகி 5 லட்சமாக இருக்கிறார். எனவே பாண்டிச்சேரிக்கு போராட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் வேலையிழந்த தொழிலாளிகளுக்காக வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவராக இருக்கிறார். இன்னும் 12 உயிர்களை இன்னுயிர் ஈந்து நம்முடைய நெசவாளிகள் தான் 8 மணி நேர வேலை திட்டத்துக்கும் வழிவகுத்தார்கள், சுதந்திர போராட்டத்துக்கும் வழிவகுத்தார்கள். அந்த தியாகிகளின் ரத்தத்தாலும் என்று சத்தியம் செய்து உறுதி எடுத்து போராடி பெற்ற எந்த உரிமையும், மனித உரிமையும், ஜனநாயக உரிமையும் ஒரு துளியும் இழக்க மாட்டோம். மாறாக அதை பறிக்க நினைக்கிற இந்த லெப்டினன்ட் கவர்னர் உடனடியாக திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அவரை வேண்டுமென்றால் உங்கள் மாநிலத்திலே நீங்கள் எங்காவது லடாக்கில் போட்டுக் கொள்ளுங்கள். இங்கே எங்களிடம் உங்கள் வாரை ஆட்டாதீர்கள் என்று கேட்டு உறுதியாக நாம் ஒன்றுபட்டு நிற்போம். நாம் இந்த வகுப்பாத சக்திகள் டெல்லி அரசிலிருந்தும் பாண்டிச்சேரி மண்ணிலிருந்தும் எங்கும் நுழைய விடாமல் பாதுகாப்போம். அந்த ஜனநாயக போராட்டத்தை நினைவு கூறுகிற தினமாக, அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக இந்த நாளை ஏற்போம் என்று முடிவெடுத்து சூழலுக்கு உங்களுக்கு நன்றி கூறி